Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு எம்பயர் டாப் தான் எப்படி பண்ண போகிறதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இட்ஸ் ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் டாப் விச் கோஸ் வெல் வித் யோர் ஜீன்ஸ் பேண்ட், ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட், ட்ரௌசர் பேண்ட் கூட இது போடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் ஸ்லீவ் இதுக்கு கொடுத்துருக்கேன். ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் டோபி ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். 1.5 மீட்டர் நான் துணி இதுக்கு தேவைப்படும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பேக் பார்ட் வந்து ட்ராஃப் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு துணியை ஒரு ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணி பேஸ் லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து வந்து லென்த் ஆஃப் த யோக் பார்ட் வந்து 15 inches நான் எடுத்துக்கிறேன். ஸோ 15 inch லென்த்தில் வந்து நான் யோக்கை ரெடி பண்ணிடுறேன். 14 + 1 inch. இதில் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம், ஸ்மால், இந்த 2 சைஸ் இருக்கவங்க போடலாம். ஒருவேளை இதுக்கப்புறம் நீங்கள் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இதுலேருந்து ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 7.5 inch எடுத்திருக்கேன், 7.5. அங்கேருந்து வந்து நெக் வித் வந்து 3 inches எடுத்திருக்கேன். ஓகே, ஷோல்டர் ஸ்லோப் ஒரு 1/2 inch கொடுத்து இந்த 2 பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆர்ம் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 எடுத்திருந்தாலே அதே 7.5 இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் டெப்த்தும் அதே 7.5 நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதை மார்க் பண்ணிவிடுங்க. தென் இங்கேருந்து வந்து என்னோடய செஸ்ட்டை மார்க் பண்ண போகிறேன். செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 36 டிவைடட் பை 4 பண்ணும்போது எனக்கு 9 inches வந்தது. ஒரு 1/4 inch லூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 9.25. 1.5 inch வந்து தையலுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் அடுத்தது மார்க் பண்ண போகிறோம். வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8.5 நான் வேஸ்ட் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் 1.5 inch தையலுக்கு தனியாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கனெக்ட் பண்ணி ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதே மெத்தடில் யார் வேணால் ட்ரை பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரொம்ப அழகான டாப் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ கீழேருந்து ஒரு 1/2 inch மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இதை ஸ்லைட்டாக மேலே இப்படி கர்வாக நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக் டெப்த் வந்து பேக்குக்கு வந்து ஒரு 3 inches வந்து நெக் டெப்த் கொடுத்து ஃப்ரெஞ்ச் கர்வில் இதை நைஸ் அழகாக ஒரு ஸ்மூத் கர்வாக நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஃபேப்ரிக்கை திரும்பி ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இந்த பேக்கில் கட் பண்ண பீஸை வச்சு ஃப்ரண்ட்டில் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஆர்ம் ஹோல் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நெக்கையும் சேர்த்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ அந்த அப்பர் பாடிக்கு ஒரு நாச் அடிச்சிடுறேன். நாச் அடிச்சுட்டு இந்த நெக் லைனை கட் பண்ணி எடுத்துடலாம். டோபி ஃபேப்ரிக் வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபேப்ரிக். அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புட்டா ஒர்க் இருக்கும். ஒரு குட்டி குட்டி ஃபேப்ரிக் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நான் பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு குட்டி குட்டி புட்டா ஒர்க் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ண பேக் பார்ட்டை இதுக்கு மேலே நான் வைக்க போகிறேன். இப்போது ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து இதே நெக் வித் நான் கொடுக்குறேன். அதே ஷோல்டர் லைன், ஆர்ம் டெப்த்து ஜஸ்ட் லைக் தட் கொஞ்சம் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் ஃப்ரண்ட் பார்ட் வந்து ட்ராஃப்ட் பண்ண போகிறேன். டவுன் பார்ட்டையும் மார்க் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் உள்குழி கொடுத்து கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஆர்ம் டெப்த்துக்கு அப்பர் பாடி லைனையும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி கொடுத்துடலாம். ஆர்ம் டெப்த் லைனை மேலேருந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அதில் நம்ம கொஞ்சமாக உள்குழி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்பர் பாடி லைனை கொஞ்சம் வரைஞ்சிட்டு இந்த ஆர்ம் டெப்த் லைனை வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட்டு, இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 inch உள் பக்கம் வர மாதிரி வச்சு இப்போ இதை நான் கர்வ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 1/2 inch வரைக்கும் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் மாதிரி ட்ராஃப்ட் பண்ணிவிடுங்க. ட்ராஃப்ட் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம இதை ஷேப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து நெக் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 6 inches நான் எடுத்திருக்கேன். ஸோ மேலேருந்து ஒரு 6 inch வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட இறக்கம் நெக் டெப்த்தை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதையும் அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நல்லா நீட்டாக ஸ்மூத்தாக ஷேப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் 6 inch வந்து நெக் டெப்த் மார்க் பண்ணுறேன்.
ஸோ ஒன்ஸ் வந்து மார்க் பண்ணி முடிச்ச பிறகு ஃப்ரண்ட் பார்ட் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் வரைஞ்சது அதே லைன் மேலே இப்போ தான் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே. ஸோ அப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நெக்லைன் எப்படி ஃபினிஷ் பண்ணணுன்னு நான் காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கேன்வாஸ்லாம் வைக்க தேவையில்லை. கேன்வாஸ் இல்லாமல் எப்படி ஃபினிஷ் பண்ணணுன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் பார்ட், இதுதான் டோபி ஃபேப்ரிக். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகான ஃபேப்ரிக். இது காட்டன், ஷிஃபான் எல்லா மெட்டீரியலும் இந்த மாதிரி டோபி வந்து வருது. ஸோ இது பேக் பார்ட். ஸோ ப்ரிட்டி டு ப்ரிட்டி நல்ல பக்கங்கள் ஒன்றா வச்சு ஒரே ஒரு ஷோல்டரை மட்டும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கம்ப்ளீட்டாக பயாஸ் அடிக்க போகிறோம். ஓகே. ஸோ ஷோல்டரை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி ஒரு கிராஸ் பீஸ் பயாஸ் ஸ்ட்ரிப் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு சிங்கிள் ஃபோல்டில் ஒரு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து இன்னொரு பக்கம் வரைக்கும் நம்ம இதை நெக்லைனை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே. ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு பக்கத்துலேருந்து வச்சு இன்னொரு பக்கம் வர மாதிரி இதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ லைட்டாக ஃபேப்ரிக்கை இழுத்து இதே ஷேப்பில் நம்ம கர்வ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நமக்கு இது ரொம்ப நீட்டாக அழகாக நமக்கு நெக்லைனில் சீட் ஆகிடும். ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இதில் வந்து கொஞ்சம் நாச்சஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நாச்சஸ் போட்டுட்டு இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் போட்டு இதை அப்படியே ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணி விட்டுருவோம். ஓகே. ஸோ இப்போ தான் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஸ்லிட்ஸ் மாதிரி நாச்சஸ் மாதிரி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணி ஒரு டாப் ஸ்டிச் நம்ம இப்போ போட போகிறோம். ஓகே. டாப் ஸ்டிச் போட்டு இது அப்படியே வந்து ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. இப்போ கம்ப்ளீட் டாப் ஸ்டிச் போட்டாச்சு. இதை துணியோட ராங் சைடில் நம்ம மடித்து கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ ராங் சைடு எடுத்துக்கிறேன். ராங் சைடில் வச்சு இதை அப்படியே டர்ன் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இதை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணி முடித்த பிறகு இன்னொரு ஷோல்டரையும் ஒன்றா சேர்த்து நம்ம இதை ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேப்ரிக் நம்ம எடுத்திருக்கோம். பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்கு மேலேருந்து இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 21.5 இன்ச் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபோல்ட் ஃபேப்ரிக் ஃபார் தி பேக் பார்ட். இதே மாதிரி அகலத்தில் 21 இன்ச் அகலத்தில் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் எடுத்திருக்கேன். லென்த் வந்து எவ்வளோ இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட லென்த் ஒரு 15 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இங்கேருந்து 21 இன்ச் வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் 42 இன்ச்சஸ் அகலம் இருக்கும். லென்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15 இன்ச்சஸ் லென்த்தில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்லீவோட கட்டிங்கை பார்த்துக்கலாம். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச்சஸ் ஸ்லீவோட லென்த் எடுத்து ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே இருந்து வந்து பார்த்திங்கன்னா பைசப்ஸ் வந்து ஒரு 4 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிடுறேன். தென் இதை வந்து ஸ்மூத் கர்வாக நம்ம கர்வ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகே. ஓகே. ஸ்லீவோட ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ இருக்கணும்னா ஆர்ம் டெப்த் வந்து ஒரு 9 இன்ச் அந்த 9 இன்ச்சஸை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 9 இன்ச் இருக்கான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆர்ம் டெப்த்தோட லைன் அது. ஸோ ஸ்லீவோட ஓப்பன் வந்து 12 இன்ச்சு. அது டிவைடட் பை 2 பண்ணால் 6 இன்ச்சு வரணும். பட் ஆனால் இங்கே நான் வந்து 7லேருந்து 7.5 இன்ச் எடுத்துக்கிறேன். இந்த 7 இன்ச் அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி நான் கொடுக்க போகிறேன் டவுன் பார்ட்டுக்கு. ஸோ அப்போ தான் வந்து ஒரு வெஸ்டர்ன் லுக் மாதிரி கொஞ்சம் பார்க்கவும் நல்லா ஃபேன்சியாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் 1 இன்ச்சுக்கு வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து சீம் அலவன்ஸை ட்ரா பண்ணிடுறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ப்ளீட் மாதிரி ஒரு கேதர் மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுபடி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. 15 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா 12 இன்ச் வந்து ஸ்லீவ் ஓப்பன் ப்ளஸ் வந்து தையலுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் சேர்த்தா 3 இன்ச்சு டோட்டலாக 15 இன்ச் லென்த்தில் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். இது ஒரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்லீவோட டவுன் பார்ட்டுக்கு வர மாதிரி இதை ரெடி பண்ணிடுறேன். ஓகே.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கீழே இப்படி வரும். பேலன்ஸ் 1 இன்ச்சுக்கு நான் இதை கேதரிங்கோ இல்லை ஒரு பாக்ஸ் ப்ளீட்டோ கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்லீவ் பார்க்க. ஸோ இப்போ அந்த 21 இன்ச் நான் சொன்னேன் இல்லையா, ஆன் ஃபோல்டில் ஓப்பன் பண்ண 42 இன்ச் ஃபேப்ரிக்கை ஒரு பெரிய தையல், அதாவது 5ல் வச்சு தைச்சிருக்கேன். ஒரு நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த ஒரு த்ரெட்டை மட்டும் நம்ம புல் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக கேதர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கேதர் ஆன ஃபேப்ரிக்கை வந்து நம்ம வந்து யோக் பார்ட்டில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி இதை நம்ம லைட்டாக பொறுமையாக கேதர் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இதை நீட்டாக ஸ்மூத்தாக ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வரைக்கும் ஈவனாக கேதர் பண்ணணும். இப்போது இந்த கேதர் பண்ண ஃபேப்ரிக்கை நம்ம யோக்கோட ஃபேப்ரிக்கில் ஆல்ரெடி வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நான் இதை ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்னோடய ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த ஸ்கர்ட் பார்ட்டை நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ஒரு சைடை மட்டும் எடுத்துடுறேன். எடுத்துட்டு துணியோட நல்ல பக்கங்கள் மேலே அது வர மாதிரி வச்சு இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ கேதர் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. வச்சு பார்த்துக்குங்க. கரெக்டாக இருக்க போது இதை துணியோட நல்ல பக்கத்தில் அப்படியே போடுங்க. ஸோ இது ஒன்றா சேர்த்து பின் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம கரெக்டாக அந்த பின் பண்ண இடத்துல ஒரு 1/2 inch சீம் அலவன்ஸில் இது ஸ்டிச் பண்ணிட்டேன்னா இது கரெக்டாக அழகாக நீட்டாக அங்கே சீட் ஆகிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி நீட்டாக ஸ்மூத்தாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ இதே மாதிரி என்னோடய பேக் பார்ட்டும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, பேக் பார்ட்டுக்கு அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்ம பேக் பார்ட்டும் ரெடி ஆகிடும். ஸோ பேக் பார்ட்டும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக். இப்போ அடுத்தது வந்து ஸ்லீவ் நம்ம பண்ண போகிறோம். ஸ்லீவ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொன்னேன், இட் கேன் பி கேதர்ட் ஒரு பாக்ஸ் ப்ளீட்டுன்னு. கீழே இந்த டவுன் பார்ட்டை மட்டும் சென்டர் லைனில் நம்ம கொடுத்துருக்க இந்த ஃபேப்ரிக் உள்ளே வர மாதிரி வச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கரெக்டாக இந்த ஃபேப்ரிக்கோட சென்டர் நாச்சும் நம்ம ஸ்லீவோட சென்டர் நாச்சும் எங்கே மேட்ச் ஆகுதோ அதை வரைக்கும் நீங்கள் அலைன் பண்ணி பிடிச்சிருங்க. ஸோ இது ஃபேப்ரிக்கோட சென்டர் நாச், அதேமாதிரி அந்த பட்டி பீஸோட சென்டர் நாச் ஒன்றா மேட்ச் பண்ணி பேலன்ஸ் இருக்க துணியை அப்படியே ஒரு பக்கமாக மடித்து கொடுத்துருங்க உங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஸோ இந்த சைடு இருக்க ஃபேப்ரிக் வந்து இன்னொரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மடிக்கும்போது உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பாக்ஸ் ப்ளீட் மாதிரி இது ஃபார்ம் ஆகிடும். ஒருவேளை எனக்கு ப்ளீட் வேண்டாம், எனக்கு கேதர் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த சென்டரில் பேலன்ஸ் வர ஃபேப்ரிக்கை மட்டும் நீங்கள் லைட்டாக கேதர் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு குட்டி குட்டி ப்ளீட்டாகவும் நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த பட்டி பீஸை ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டோன்னா இது நம்ம ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டாக இதை ஸ்டிச் பண்ணிட்டோன்னா இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப அழகான ஒரு எம்பயர் டாப் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்லீவ் பேட்டர்ன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பாக்ஸ் ப்ளீட் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டர் டு சென்டர் வச்சு இந்த ஸ்லீவை நான் பின் பண்ணி இப்படியே நம்ம இதை ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதான் நம்ம ஆர்ம் ஹோல் பார்ட். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் பார்ட்டில் இந்த சென்டர் பாயிண்ட்டும் நம்மளோட ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இதை பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு அப்படியே இதை ஸ்டிச் பண்ணும்போது அந்த கர்வ்ஸ் வந்து நீட்டாக உங்களுக்கு அப்படியே சீட் ஆகிடும். எந்த இடத்துலையும் வந்து மூவ் ஆகாமல் ஃபினிஷ் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இந்த டாப்போட டவுன் பார்ட் வந்து மடித்து கொடுத்துடலாம். ஸோ 1 inch வந்து நான் சீம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 1 inch வரைக்கும் நான் வந்து ஒரு வாட்டி அயர்ன் பண்ணியிருக்கேன். வெறும் ரா எட்ஜை மட்டும் மடித்து கொடுத்தோம்னா இது நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இதை க்ளோஸ் பண்ணி இதை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோன்னா நமக்கு பார்க்க லைக் இந்த மாதிரி இருக்கும். தென் மடித்து கொடுத்த பிறகு சைட் சீமெல்லாம் ஜாயின் பண்ணி இந்த சைடை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நமக்கு அவுட்ஃபிட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி எல்லா ரா எட்ஜஸும் ஒரு பக்கமாக வர மாதிரி பின் பண்ணிடுறேன். ஆம் ஹோலில் ஆல்ரெடி நான் நாச் அடித்தேன். அந்த நாச் லைனும் 6 இன்ச்சில் ஸ்லீவ் ஓப்பன் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த லைனும் எல்லாம் வர மாதிரி 1 இன்ச்சுக்கு கரெக்ட் 1.5 இன்ச்சு தீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த 1.5 இன்ச்சு கரெக்டாக வர மாதிரி இதை மார்க் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டோன்னா நம்ம அவுட்ஃபிட் ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிய வரும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு. See you next time to different kind of videos. Till then, take care. Bye-bye.